பாகம் 1ல கிபி 7ஆம் நூற்றாண்டுல குடையப்பட்ட 4 குடைவரைகள் மற்றும் அதில் இருக்கிற கல்வெட்டுகளோட சிறப்புகளை பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க மேல லிங்க் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2ஆம் நூற்றாண்டுல முனிவர்களால பயன்படுத்தப்பட்ட குகை, அதுல இருக்க தமிழ் கல்வெட்டோட சிறப்பு மற்றும் மலைக்கு மேல இருக்கக்கூடிய 2 மலை கோயில்கள் பற்றி தான் பார்க்க போறோம். ரெண்டாவது குடை வரைக்கும் மூணாவது குடை வரைக்கும் நடுவில் தான் இந்த மலைக்கோயில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம இந்த சின்ன குன்றை தான் ஏறி போனோம். மேலே பார்த்தீங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஒன்று பைரவர் ஆலயமும் இன்னொன்று ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் இருக்குது. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் அது கூட மலை மேலே தான் இருக்குது. பட் ஏறியே ஆகணும். இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த மலையவே ஒரு 5 மணி நேரம் சுற்றி இருப்போம். அதனால் இந்த சின்ன மலையை ஏறவே ரொம்ப களைப்பாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தண்ணியும் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் வரும்போது மறக்காமல் தண்ணி பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பட் பாட்டில்ஸ் மட்டும் அங்கேயே போடாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. கோயிலுக்கு வந்ததும் இந்த கோயில் வாசனை வருது பத்தியா? மேலே அழகான ஒரு கால பைரவரோட மலைக்கோயில் இருக்கு. அதோட வாசல் வழியாக பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியல. 4 யானை சிலைகள் மட்டும்தான் இருந்தது. அப்படியே சுற்றி வந்து ஒரு துவாரம் வழியாக பார்த்தோன்னா கால பைரவர் நம்மளுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருப்பாரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வழியா கால பைரவரோட தரிசனம் கிடைச்சிருச்சு. ஒரு ஆள் தனியா உள்ள நிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது அந்த சிலை. சரி, அது பக்கத்திலேயே ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் இருக்கு. அதை பார்க்க போலாம். மலைக்கு கீழே தான் ஆள் நடமாட்டம் இல்லை. மலைக்கு மேலே இருக்கிற இந்த கோவிலாச்சும் யாருன்னா இருப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். ஆனால் அங்கே பூஜை பண்ணுற பூசாரிங்க கூட இல்லை. ஒருவேளை அவங்க இல்லாத நேரத்தில் நாங்கள் வந்துட்டோமான்னு தெரியல. ஆனால் இங்கே தினமும் பூஜைகள் மட்டும் பண்ணப்படுது. விசேஷ காலங்களில் மக்கள் அதிகமாக இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலுக்கான வரலாறு பற்றி பெருசாக தெரியப்படலை. ஆனால் கோவில் சுற்றி உள்ள சுவர்களுக்கு கீழே அதிக அளவு கல்வெட்டுகள் காணப்படுது. மலைக்கோவில்னாலே இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் காட்சி தருது இந்த கோவில்கள். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை ரசிச்சுட்டு அடுத்து இங்கே இருக்க முனிவர் குகையையும் யானை காலடின்னு ஒரு இடமும் இருக்குது, அதை பார்க்க கிளம்பிட்டோம். இதுதான் இந்த மலையோட உச்சி பகுதி. ஸோ இந்த இடத்த அந்த ஊர் மக்கள் வந்து யானை காலடி அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்காங்க.
கார்த்திகை தீபத்தினால போய் இந்த மலை மேலே வந்து தீபம் ஏற்றி அந்த ஊர் மக்கள் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வரையும். கிபி 7ஆம் நூற்றாண்டுகளில் கட்டுவிக்கப்பட்ட குடைவரைகள் அதிகமாக இருக்கிற இந்த ஊரில் அதுக்கு முன்னோடியான ஒரு இடம் இருக்குது. ஆமாம், கிபி 2ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குகை ஒன்று இங்கே இருக்குது. இப்போது அதை தேடி போகலாம் வாங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த குகையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த குகை கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் பயம் கலந்த உணர்வு இருந்துச்சு. யாரோ உள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணிட்டே இருந்துச்சு. அது யாரா இருக்கீங்களா? யாரோ இருக்காங்கடா. யா வீடியோ நான் வந்து முனிவர்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கோம். ஆனா இங்க இப்ப இந்த காலத்துல வேற யாரும் வாழ்ந்து இருக்காங்க. இங்க பாருங்க, யாரும் சமாதி சாப்பிட்டு இருக்காங்க. உப்பு பாக்கிட்டு வச்சுக்கிட்டு சீட்டு கட்டுலாம் கட்டு அதுல இருந்து எதனா வந்துட போகுது. அந்த இடத்துல வந்து அந்த காலத்துல ஆட்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது சாட்சி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நீங்க பாருங்க, இங்க நம்ம வீட்டில் உட்காந்து தாயம் விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? தாய் பாஸ் அந்த மாதிரி வந்து இங்க ஆடி இருக்காங்க. நீங்க பாருங்க, ஆடு விளையாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க பாருங்க, இந்த மாதிரி விளையாடி இருக்காங்க இந்த இடத்துல. பார்வைக்கு அழகா இருக்கு இந்த இடம். 2 பேரோ 4 பேரோ 10 பேரோ இந்த இடத்த பயன்படுத்தி இந்த கேம்லாம் விளையாடி எந்த ப்ரெஷருமே இல்லாமல் வந்திருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்க எவ்வளோ அழகான ஒரு ஃப்ரேம். ஆனால் இது ஏதோ பெரிய கேம் போல். நம்ம விளையாடுறது வந்து இப்படி இருக்காது. அதில் நிறைய கேம் இருக்குது. அதில் இது ஒரு வகையான கேம் போல். இது நம்ம தெரியும், இது வந்து ஆடு விளையாட்டம். ஆளுக்கு 3 காய் வச்சுட்டு வெட்டும். காய் 3 நேராக கொண்டு வரணும். அந்த கேம் இது. ஸோ இவ்வளோ அழகான அற்புதங்கள் நிறைஞ்ச அந்த இடத்த வந்து யாரோ ஒருத்தர் இப்போ பயன்படுத்தி ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, முனிவர்கள் வாழ்ந்த இடம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அந்த பாறை ஒன்று தான் தாங்கி இருக்குது. அப்படியாடா? இதெல்லாம் பாரு, அப்படியே ஒட்டில சும்மா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த குகையை முனிவர்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குகை 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த குகைக்கு மேல பழங்கால தமிழ் கல்வெட்டு ஒன்று காணப்படுது. அந்த தமிழ் எழுத்துக்களோட காலம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. இக்கல்வெட்டு கூறும் செய்தி என்னவென்றால், கனிமான் தேனூர் தந்த கோன் குன்று ஆட்சி செய்தான் தசன் சிறுதவன் என்பதாகும். அதாவது தேனூரை கொண்டவனான கனிமான் என்பவருடைய குன்றினில் சிறுதவன் என்னும் தச்சன் தங்கும் வசதிகளை செய்தான் என்கிறது அக்கல்வெட்டு. மேலும் தமிழ் கல்வெட்டுகளில் சிற்றரசரின் பெயரை குறிப்பிடுவதால் இது சிறப்புமிக்க கல்வெட்டாக கருதப்படுகிறது. சங்க காலத்துல இருந்தே பயன்பாட்டுல இருந்த இந்த குகை இப்போ சமூக விரோதிகளோட பயன்பாட்டுல இருக்கு. மிகப்பெரிய வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடிய குகையை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு உங்கள் பேரை எழுதணும்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சு உட்காந்து உளியை வச்சு செதுக்குங்க. ஏன்னா இங்கே நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னாலஜியே இல்லாமல் இருந்த காலத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்கி இருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் உங்கள் கலைநயத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சுட்டு போயிடுறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஆமாம், கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்க மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை, அப்படி நினச்சிக்காதீங்க. கடுமையாலாம் சொல்லலை, ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போன இந்த மாதிரியான இடங்கள், மலைகள்,
அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட ஒருத்தரும் பொறுப்பு. இந்த மாதிரி இடத்துல வந்து தயவு செஞ்சு சரக்கு அந்த மாதிரி மது அருந்துறது அந்த மாதிரிலாம் விட்டுருங்க. அதேமாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அதிகமாக இந்த இடத்துக்கு கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தாலும் திரும்பி அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இவ்வளோ அழகான இடம் திரும்ப நம்மளால் இது உருவாக்க முடியாது. அட்லீஸ்ட் பாதுகாக்க வச்சு செய்யலாம் நம்ம இதை. அவங்க பண்ண சிற்பக்கலைகளை நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நிறைய பேர் அதை வந்து மதிச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கலனாலும் அதுக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காமல் அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த சிற்பங்களை வந்து உடைக்கிறது, அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பேனா மார்க்கர் அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி நம்மளோட பேர் வந்து அதில் எழுதிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. குகையை பார்த்த கையோட மலைக்கு பின்னாடி இருக்க மாமுண்டூர் ஏரியையும் சுற்றி பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே ஒரு பெரியவர் சொன்ன விடயங்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு வந்த முனிவர் குகையை பற்றி இவர் ஒரு விஷயத்த சொன்னார். இன்னொரு விஷயம் வந்து இந்த மலைக்கு கீழே ஒரு படுதா திரும்பி இருக்கும். அதில் சாமி இருந்தாராம். ஓ ஆமாம், பார்த்தோம் வரும்போது. பார்த்தீங்களா? அவர் வந்து நைட்டில் பார்த்தா இவர் பார்த்து பசங்க வந்துருக்கோம். ஆனால் இவர் எப்போதும் இங்கே தான் படுத்துனா வெளியே தங்கிட்டு வராதான் மட்டும் பசங்க வந்து பார்த்தா காவல் பக்கம் கையை போய் தனிக்கு தான் அப்படியே பார்த்து பேஞ்சு ஓட்டிட்டு இருக்கு. காலில் வந்து பார்த்தா உட்காந்துறான் சாமி. அதில் வந்து பார்த்தா எப்படி இருந்த சாமி அதே நேச்சராக இருக்கிறாராம். அப்போ தான் ஊரில் என்ன படிக்காத ஏன் அப்பா ஒண்டியா கடன் சொல்லிட்டு அவர் இட்டும் போய் மடம் கட்டி தங்க வச்சுக்கிறான். அது மடமும் குடிச்சதா போச்சு, பராமரிப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா அந்த இது தீர்வத்தை சொன்ன பாரு, அந்த காலடி யானை காலடி, குதிரை காலடி, காராம் பஸ் உறைஞ்ச இடம் எல்லாம் இப்போ இருக்குது. மலையை பற்றியும் ஏரியை பற்றியும் நிறைய விஷயத்த நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஏரி கரையில் ஒரு கல்வெட்டு இருப்பதாகவும் அதை முழுசாக படித்தா புதையல் கிடைக்கும் அப்படின்ற திடுக்கிடும் தகவலை அவர் சொன்னார். அங்கே ஒரு எழுத்துக்கள் இருக்கு. எழுத்துக்கல்லா? கல் அப்படியே கூட லைட்டு வந்து சிரிக்கூடாது, அழுகக்கூடாதான். புரியல. சிரிக்கக்கூடாது, அழுகு. எழுத்தை படிக்கும்போது சிரியக்கூடாது, அழுகக்கூடாது. அது படிச்சு தான் 7 ஆண்டா பதிவு வைத்தாங்க. இதை தொடர்ந்து அவர் சொன்ன புதையல் தரும் கல்வெட்டை தேடி பயணிக்க ஆரம்பித்தோம். அதை கண்டுபிடிச்சோமா இல்லையான்றதை பாகம் 3 பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம்.